எங்கள் இடைவிடா சகாய அன்னையே, இறையருள் நிரம்ப பெற்றவரே, இறைவாக்கை இதயத்தில் ஏற்றவரே, உடல் எடுத்த இயேசு மீட்பரை உம் திருவயிற்றில் சுமந்த தாயே, சிலுவை அடியில் மானிடரையெல்லாம் உம் பிள்ளைகளாக ஏற்ற தாயே, இதயம் நிறைந்த அன்போடு உம் திருவடியை நாடி வருகின்றோம். இடைவிடாமல் பரிந்து பேசி அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடக்க திருச்சபை தூய ஆவியாரை பெற எல்லா சீடரோடும் இணைந்து மன்றாடிய தாயே, உமது அரவணைப்பிலும் அருள் காவலிலும் இருக்கும் நாங்களும் தூய ஆவியாரை நிறைவாக பெற்று அவரது அருள் கொடைகளால் வளமுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்தை ஏற்ற தாயே, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் இறைவனின் திருவுளத்தை நாங்களும் உம்மை போல் ஏற்று எங்களையே அர்ப்பணிக்க துணையாயிரும். கானாவூர் திருமண விழாவில் மக்களின் குறை நீக்க உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடிய தாயே, எங்கள் வாழ்வின் குறைகளை தீர்க்க உம் திருமகன் இயேசுவிடம் இடைவிடாமல் மன்றாடும். உம் உறவினர் எலிசபெத்தின் பேறுகாலத்தின் போது அவருக்கு உறுதுணையாயிருக்க விரைந்து சென்ற அன்னையே, எங்கள் துன்பத்துயர வேளைகளிலும் எங்களுக்கு துணை புரிய விரைந்து வாரும். இடைவிடா சகாய அன்னையே, உமது அருள் காவலில் நாங்கள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர நீதி, பொறுமை, சகிப்புத்தன்மை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ இறை ஆட்சியை கட்டி எழுப்ப தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்ற தந்தை இறைவனிடமும் உண்மையினால் தந்தைக்கு உரியவர் ஆகும்படி எங்களுக்காக தம்மையே அர்ப்பணமாக்கிய மீட்பர் இயேசுவிடமும் அருள் வழங்கும் தூய ஆவியாரிடமும் நாளும் எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.